சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த பழைய கூடலூர் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் குத்தாலம் ராஜகோபாலபுரத்திலிருந்து குத்தாலம் கடைவீதி வழியாக சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பேரணியாக சென்றார்கள். இப்பேரணியில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கையில் ஏந்தியவாறு முழக்கமிட்டு சென்றனர். போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று உறுதிமொழி ஏற்றனர். இவ்விழிப்புணர்வு மூலம் எதிர்கால சமுதாயத்தை போதைப்பொருள் இல்லாத சமுதாயமாக மாற்ற முடியும் என்பதற்கு இப்பள்ளி மாணவர்களின் பேரணி முன் உதாரணமாக அமைந்தது. திருச்சியில் போதை பழக்கத்திற்கு எதிராக உறுதிமொழி ஏற்றிக்கொண்டதன் அடையாளமாக கைபேசியில் டார்ச் அடித்து காண்பித்த மாணவ மாணவிகள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை ஏற்கும் நிகழ்வு காணொலி காட்சி வாயிலாக திருச்சி பிஷப் ஹீப்பர் கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், மாநகர மேயர் அன்பழகன், மாநகர காவல் ஆணையர் காமினி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி, அப்துல் சமத் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருச்சி காவல் ஆணையர் கடந்த ஓராண்டில் 3400 குற்றவாளிகளை கைது செய்துள்ளார். 250 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளார். அதேபோல் உணவு பாதுகாப்பு துறையினர் கடந்த ஒரு வருடத்தில் 14,330 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பறிமுதல் செய்து 250 கடைகளுக்கு சீல் வைத்துள்ளனர். மேலும் 1,31,00,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளனர். எந்த ஒரு சமுதாயம் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதோ அந்த சமுதாயம் முற்றிலுமாக அழிந்துள்ளது என வரலாறு கூறியுள்ளது. ஒரு மாநிலம் மற்றும் நாட்டின் வளர்ச்சியை அளிக்கக்கூடிய போதைப் பொருளை நிச்சயமாக அகற்ற வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து மாநகர காவல் ஆணையர் காமினி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஒருபோதும் அடிமையாக கூடாது என்ற நோக்கத்தில் உறுதியாக உள்ளார். போதை புழக்கத்திற்கு அடிமையானவர்களை நல்வழிப்படுத்தி எடுத்து சொல்லும் பொறுப்பு நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. எனவேதான் நம்முடைய முதலமைச்சர் மாணவ சமுதாயத்தில் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வை முயற்சித்து வருகிறார். போதைப் பொருள் எங்காவது புழக்கத்தில் இருந்தால் காவல்துறைக்கு கண்டிப்பாக தகவல் கொடுக்க வேண்டும். நம்முடைய சமுதாய மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என பேசினார். தொடர்ந்து இந்த உறுதிமொழியை மனப்பூர்வமாக எடுத்திருந்தால் உங்கள் செல்போனில் டார்ச் அடித்து காண்பியுங்கள் என்று அனைத்து மாணவர்களையும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். உடனே மாணவ மாணவிகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக மொபைல் போனில் டார்ச் அடித்து காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து தந்தையர்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்த சமுத்திரம் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது.